நீரின் வாயில்களை எனக்கு திறந்திடுவீர். உள்ளே சென்று நான் ஆண்டவரை ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், அவரது இறக்கும் என்றென்றும் உள்ளது. நீதியின் வாயில்களை எனக்கு திறந்திடுவீர். உள்ளே சென்று நான் ஆண்டவரை போற்றிடுவேன். கடைசி ஜெபம். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உம்மீது விசுவாசம் கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அர்ச்சிக்கின்றீர். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் கல்லறைகள் உயர்த்து எழும் நம்பிக்கையுடன் வளர்கின்றன. நீர் உம் அடியாரை உயிர்ப்பித்து அவருக்கு பேரொளி தரும் அந்நாள் மட்டும் இவரை கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாறச் செய்தருவீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்தபின் திருமுன் ஒளியின் வந்து சேர்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம் சகோதரரை இவ்வுலக வாழ்வினின்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் இல்லை இறைவன் திருவுளம் கொண்டதால் ஒரு உருவான மண்ணிற்கே திரும்பி சொல்லும்படி ஒரு உடலை நிலத்திற்கு கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வு குறித்த உடலை மாட்சிமை குறித்த உடலும் சாயலாக உருமாற்றுவார். அல்லாத நம் சகோதரரை ஆண்டவரிடம் ஒப்படைப்பும் ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் உயர்த்தெழ செய்வாராக. கீர்த்திகளை பாற்றி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, சமாதானத்திலே பார்வாராக. இந்த அடக்க சடங்குக்கு முன்னால் ஒரு வார்த்தை இங்க வந்த எல்லாருக்கும், இந்த பரிசுத்த சடங்கில் கலந்து கொள்ள வந்த குடும்பத்தார், பெற்றார், விட்டார் எல்லாருக்கும் இந்த ஸ்தாபனத்தினுடைய சார்பாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதோடு வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று இங்கே நம்முடைய பிள்ளைக்கான கல்லறை பிரதிஷ்டை சடங்கு நடைபெறும். எனவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இது எங்களுடைய ஒரு அன்பு அழைப்பாக நீங்கள் ஏற்று முடிந்தால் நாங்கள் பத்திரிகையில் விளம்பரம் பண்ணுவோம். ஆனாலும் உங்களிடத்தில் எல்லாவிடத்திலும் சொல்லுகிறேன், உங்கள் சொந்தக்காரர் பெந்தக்காரத்தில் சொல்லுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 3 மணிக்கு இங்கே பிள்ளையினுடைய கல்லறை பிரதிஷ்டை நடைபெறும். அனைவரும் வந்து கலந்து கொள்ள முடியும். உங்களை அன்போடு பாரும் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. திருப்பாதும் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. அருட்கடலாம் ஈசன் அடியவர் பாசம், அருட்கடலாம் ஈசன் அடியவர் பாசம். உருக்கம் நிறைந்தவின் உயிரான நேசன், இருப்பாதும் சேராமல் இருப்பேனோ நான்,
தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. ஆண்டவர் பங்கே ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே. கோவில் அவரல்ல புகலிடம் எங்கே. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான். தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. அழித்திடும் செயல் ஆறுதல் சேருதல் அழித்திடும் செயல். தோறும் மகிமையில் சேர்த்திடும் கோயில். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான். தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. உலையில் மேகல் போகுதன் நெஞ்சம். மலையாகும் திருவடி வணங்கினேன் தங்கும். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான். தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான். தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. நடந்தேன். ஐயோ, முன் நாட்கள் முழுவதிலும் தேவனுடைய ஒத்தாசை தேடலை. இப்பொழுதோ என்னை நடத்துமே.
வாசம் நாடினே. திகில் நேரத்திலும் கூட வீம்புதான் நான் கொண்டேன். அன்பாக என்னை மன்னித்தருளும். பிணை சூழாதிந்த இரவினில் காத்தா விமலா கிறிஸ்து நாதா. சூரியன் அஸ்தமித்தது. ஜோதி நட்சத்திரங்கள் எழுந்தன. சூரியன் அஸ்தமித்து ஓடி சென்றாயே. ஜோதி நட்சத்திரங்கள் எழுந்தன பானே. சேரும் விலங்கு பற்றி உறைவாரிதானே. செந்தன அடியேனும் பள்ளி கொள்வேனே. வினை சூழாதிந்த இரவினில் காத்தாள் விமலா கிறிஸ்து நாதா. இந்த பகல் முழுவதும் என்னை காப்பாற்றினாய். உனக்கு நன்றி. Yeah.
விழுந்து விழுந்து எழுந்து தள்ளாடி போகிறார், தள்ளாடி போகிறார். எல்லன்பு தாயப்பா நீ எதற்காய் மறுதலித்தார்? எல்லன்பு தாயப்பா நீ எதற்காய் மறுதலித்தார்? துடைத்து போடுவையா, கரிபடித்திருக்கிற முகமப்பா, பாடுபடுத்திருக்கிற முகமப்பா, அவன் கரைபடுத்திருக்கிற முகமப்பா, என் சிலுவையின் பாதையிலே முகத்தை துடைக்கவா பிதாவே, என் பருவத்தினுடைய வெளித்தாலே என் முகத்தை நிரப்பும் ஐயா. எனக்குள் இருக்கின்ற அந்த ஆசை எடுத்து போடுவப்பா, என் பாவத்தை கழுவி நீக்கி போடுவப்பா. பலியிலே எனக்கு பங்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு பங்கு தாரும் அப்பா. உலகத்துக்கு பங்கு கேட்டு ஓடினேன் ஆண்டவரே, உலகத்துக்கு பங்கு கேட்டு ஓடினேன் அப்பா. உலக பங்கை கேட்டு ஓடினேன் ஆண்டவரே. உலக பங்கு எனக்கு வேண்டாம், உலகத்துக்கு செல்வமே வேண்டாம், உலகம் எனக்கு குப்பை என்று எரிந்து வைக்க நாடுகளே எனக்கு நீர் போதும் போதும் ஆண்டவரே. உள் மாடிகள் நீர் எனக்கு தந்தால் எனக்கு போதும் ஐயா. உள் தாடிகள் நீர் எனக்கு தந்தால் அது எனக்கு போதும் ஐயா. விழாவிலே காயம் எனக்கு தான் போதும் ஐயா. உமக்குள் எனக்கு பங்கு வேண்டும் ஆண்டவரே, உமக்குள் எனக்கு பங்கு வேண்டும் தான். கடலாகிய கடவுளே, எப்பொழுதும் இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் உமக்கு இயல்பே ஆகும். எங்கள் அன்பு சகோதரர் கில்வர்ராஜ் இவ்வுலக வாழ்வை விட்டு உம்மிடம் வந்து சேர திருவுடமானீரே. இவர் உம்மிடம் நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு வாழ்ந்ததால் நம்மையால் தாயகம் அடைந்து முடிவில்லா பேரின்பம் பெற செய்தருளியாக. ஆட்சி செய்து எங்கள் ஆண்டவர் உன் சுதரமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாரும் அமர்ந்திருந்து நாளுக்குரிய வாசகங்களை கேட்டிலிருந்து வாசகம் 17ஆம் அதிகாரம் 8 தொடங்கி 13 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அப்படி இருக்க அமலேசித்தார் வந்து ராபிதிமிலே இஸ்ராயேலரோடு போர் புரிந்தனர். அப்போது மோயிசன் யோசுவாவை நோக்கி, நீ வேண்டிய வீரர்களை தெரிந்து கொண்டு அமலேசித்தாரோடு போராடு. நாளை நான் பாறை உச்சியிலே கடவுள் கொடுத்த கோலை என் கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா மோயிசன் சொன்னபடியே அமலேசித்தாரோடு போர் புரிந்தான். மோயிசன், ஆரோன், ஊர் ஆகியோர் மலை உச்சிக்கு ஏறி போனார்கள். மோயிசன் தம் கையை உயர்த்தி இருக்கையில் இஸ்ராயேலர் வெற்றி பெறுவர். அவர் சிறியனும் தம் கையை தாழவிட்டாலோ
அந்நேரத்தில் அமலேசித்தார் வெற்றி கொள்வர். ஆனால் மோயிசனின் கைகள் அசந்து போயின என்று கண்டு அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவருக்கு கீழே வைத்தனர். அவர் அதன் மேல் உட்கார்ந்த பின் ஆரோனும் ஊரும் இரு பக்கமும் அவர் கைகளை தாங்கிக் கொண்டனர். அதனால் சூரியன் மறை மட்டும் அவர் கைகள் அசந்து போகவில்லை. யோசுவா அமலேக்கையும் அவன் மக்களையும் வாளின் கருக்கினாலே வெட்டி சிதறடித்தான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில் பாடல் சங்கீதம் 120 பல்லவி. எனக்குதவி ஆண்டவரிடமிருந்தே வரும், வானமும் வையமும் படைத்தவர் அவரே. எனக்குதவி ஆண்டவரிடமிருந்தே வரும், வானமும் வையமும் படைத்தவர் அவரே. எல்லாரும் சேர்ந்து எனக்குதவி ஆண்டவரிடமிருந்தே வரும், வானமும் வையமும் படைத்தவர் அவரே. நம்பிக்கையோடு மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும் என்றே. உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும், அவரே வானமும் வையமும் படைத்தவர். எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும், வானமும் வையமும் படைத்தவர் அவரே. இன்னும் பிரஜலத்தோடு மாட்டார், உன்னை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். உன் கால் இடரவிட மாட்டார், உன்னை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ராயேலை காப்பவர் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. காக்கிறார். ஆண்டவர் உன் வலப்புறத்தில் உன் பாதுகாப்பாய் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை காக்கிறார். ஆண்டவர் உன் வலப்புறத்தில் உனக்கு பாதுகாப்பாயிருக்கிறார். பகலில் வெயில் உனக்கு தீங்கு இழைக்காது, இரவில் நிலாவும் தீமை ஒன்றும் உனக்கு செய்யாது.
என்றும் உன்னை காப்பார். மகளே மகளே, ஆண்டவர் எல்லா தீமை என்றும் உன்னை காப்பார். அவரே உன் ஆன்மாவையும் காப்பார். ஆண்டவர் நீ போகும்போதும் காப்பார், வரும்போதும் காப்பார், இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் திமேத்திக்கு எழுதிய இரண்டாவது திருமுகம், அதிகாரம் 4, வசனங்கள் 14 முதல் 17 வரை. 4வது அதிகாரம் 1-2 வசனங்கள். நீரோ கற்றுக்கொண்டவற்றையும் உம் மனத்தில் உறுதியாய் நிறுத்திய உண்மையையும் கடைபிடியும். உமக்கு கற்பித்தவர்கள் யார் என்று தெரியும் என்று. குழந்தை பருவம் முதலே உமக்கு மறைநூல் தெரியும் என்பதை நீர் மறவீர். மறைநூல் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் மீட்பிற்கு அழைத்து செல்லக்கூடிய ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூலில் உள்ளதெல்லாம் கடவுளால் ஏவப்பட்டுள்ளது. போதிக்கவும், கண்டிக்கவும், சீர்திருத்தவும், இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வில் மக்களை பயிற்சிக்கவும் பயன்படும். இவ்வாறு கடவுளின் அடியான் திறமை நிரம்ப பெற்று எல்லா வகையான நற்செயல்களையும் செய்ய தகுதியுள்ளவனாகின்றான். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பிட போகும் கிறிஸ்து இயேசுவின் முன்னிலையிலும் இவரது பிரசன்னத்தை முன்னிட்டும் இவரது அரசாட்சியை முன்னிட்டும் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது தேவ வார்த்தையை அறியும். வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிடினும் வலியுறுத்தி பேசும், கண்டித்து பேசும், கடிந்து கொள்ளும், அறிவுரை கூறும், மிகுந்த பொறுமையோடு போதித்துக் கொண்டே இரும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அச்சேரி வாசகத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி அறிவியாக்கிடும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கதவில் நேர்கின்றார், கதவை
மருவர்கள் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 44 முடிய. இயேசு இருந்த இடத்துக்கு மரியாள் வந்ததும் அவரை கண்டு காலில் விழுந்து இயேசு இருந்த இடத்திற்கு மரியாள் வந்ததும் அவரை கண்டு காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் எங்கே? என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். மரியாள் அழுவதையும் அவளோடு வந்த யூதர் அழுவதையும் இயேசு கண்ட பொழுது மனம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டு, ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். அதை கண்ட யூதர்கள், அவன் மேல் இவருக்கு எவ்வளவு நேசம் பாருங்கள். இயேசு மீண்டும் மனம் குமுறியவராய் கல்லறைக்கு சென்றார். அது ஒரு குகை, அதை கல் ஒன்று மூடியிருந்தது. கல்லை எடுத்து விடுங்கள் என்றார் இயேசு. சென்றவருடைய சகோதரி மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றமடிக்குமே என்றார். அதற்கு இயேசு, உனக்கு விசுவாசம் இருந்தால் கடவுளின் மகிமையை காண்பாய் என நான் சொல்லவில்லையா? அப்பொழுது கல்லை அப்புறப்படுத்தினர். இயேசு கண்களை ஏறெடுத்து, தந்தாய், நீர் எனக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுவேன். நீர் என்றும் எனக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் சூழ்ந்து நிற்கும் கூட்டத்தின் பொருட்டே நான் இப்படி சொல்கிறேன், நீரே என்னை அனுப்பினீர் என்று இவர்கள் விசுவசிக்கவே இப்படி சொல்கிறேன். இதை சொன்னவின் உரத்த குரல், லாசருவே, வெளியே வா என்றார். என்றதும் இறந்தவன் வெளியே வந்தான். அவருடைய கை கால்கள் துணியால் சுற்றி கட்டுண்டிருந்தன. முகம் ஒரு துண்டால் மூடப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு, கட்டவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்றார். அப்பொழுது இயேசு, கட்டவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பின்னால் நம்மை பின்னால் தள்ளிவிட்டு நம் பிள்ளை முன்னால் ஓடினார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த பரிசுத்த இடத்திலே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பிள்ளை முதலாக அந்த இறப்பை எய்தியது ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்வேன். ஏன், நமக்கு மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இந்த பிரதேசம் முழுவதுக்குமே ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லுவேன். பிள்ளைகளுடைய இறப்பு அன்று நான் இந்த காரியத்தை எடுத்து காட்டினேன், சொல்லி காட்டினேன். இங்கே ஒரு பரிசுத்தர் இறந்திருக்கிறார், எங்கே ஒரு புனிதர் இறந்திருக்கிறார். அவருடைய இறப்பின் நாளை காண வாய்ப்பு பெற்றவர்கள் அநேகர் இங்கே உண்டு. அவன் முகத்திலே இருந்த ஜுவாலை, அவன் முகத்திலே இருந்த ஒளி இன்றும் இந்த இடத்திலே ஒளிந்து கொண்டே இருக்கிறார். அந்த பிள்ளை இந்த பரிசுத்த இடத்திலே முழங்கால் படியிட்டு அவன் முட்டு காட்சி போக, அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக ஓட, இந்த இடத்திலே மீட்புக்காக அவன் அழுத ஒவ்வொரு நிமிஷங்களும் இந்த இடத்திலே எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த பள்ளிக்கூடத்திலே அவன் முழங்கால் படியிட்டு மணிக்கணக்காக ஜெபித்த நிமிஷங்கள் என் கண்முன்னே இப்போது சென்று கொண்டே இருக்கின்றன. எல்லாரும் 1 மணிக்கு ஜெபித்தார்கள், அவன் 2 மணிக்கு ஜெபித்தான். அவன் கணக்கு சீக்கிரம் முடிக்கிறதுக்காக நிறைய ஜெபித்தான் என்று சொல்லுவேன். அவன் இன்னும் அதிகமாக ஜெபித்த நானே அவனை திருத்திய நாட்கள் உண்டு. போதார் என்று அதிக பாஸ் மார்க் எடுத்து அதிக மார்க் எடுத்து அவன் ஆசிரியர் துரத்துவது போல நான் துரத்தினேன். என் பிள்ளை நான் துரத்துனதை கேட்டு அவன் அதுக்கு மேல ஓடினான். ஓடி ஓடி அவன் 100க்கு 100 அல்ல, 100க்கு 1000, 10,000 என்று மதிப்பெண் எடுத்தான். அவன் பரிசிலை நோக்கி ஓடினான், அதை பெற்றுக் கொண்டான்.
இதுதான் அவன் இந்த இடத்திலே அடக்கப்பட்டதனுடைய அடையாளம். எனவே அவன் இந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு செய்த ஊழியம் இன்னும் தொடர்கிறது என்று சொல்வேன். அவன் இந்த இடத்திலே இந்த சரீரத்திலே தொங்கி நின்று அவன் செய்த ஊழியத்தை விட இந்த சரீரத்தை இழந்து உயிர்ப்பு பெற்று அவன் செய்கிற ஊழியம் மகாபெரிய ஊழியம் என்று சொல்வேன். கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளாரே அர்ச்சிஷ்டருடைய ஊழியம் இறந்த பிறகு உண்டு என்பது சத்தியம் என்றால் இந்த பரிசுத்த இடத்திலே புனிதனாக இறந்து போன நம்முடைய பிள்ளையுடைய ஊழியம் இறந்த பிறகும் தொடர்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே சொல்கிறேன். முதலாக இப்படி ஒரு செய்தியை சொல்ல பிள்ளை நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தார் என்று சொல்கிறேன். கேட்பதற்கு பலருக்கு ஆச்சரியமாக இருக்குமா? அப்படியா? பரலங்கானத்திலே அங்கே ஒரு அர்ச்சிஷ்டவர் உட்கார்ந்திருந்து இறந்த பிறகும் பரலோகத்திலிருந்து திவ்ய கிருபைகளை பெற்றுக் கொடுக்கிறார் என்றால் இந்த பரிசுத்த இடத்திலே இறந்து இந்த பரிசுத்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்ட பிள்ளை இந்த இடத்திலே இருந்து பரலோக வாசிகளோடு சேர்ந்து நமக்கு இன்னும் உறவை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் என்று நாம் எப்போது நம்பலாம். எனவே எனக்கு அருமையான ஊழியர்களே, எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாம் நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்குரிய சகோதரனை நாம் பிரதிஷ்டை செய்து வைக்கிறோம். இதிலிருந்து அவனுடைய உருவம் இந்த இடத்தில் இருப்பதல்ல, அவனுடைய பிரசன்னமே இந்த இடத்தில் இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய இடுக்கங்களிலே, நம்முடைய ஓட்டத்திலே, நம்முடைய தளர்ச்சியிலே, போக்கிலே அவனுடைய உடல் நிச்சயம் நமக்காக உண்டு. இங்கே கூடி வருகின்ற ஆயிரம் மக்களுக்காக அவன் பலியானான் என்று சொல்வேன். அவனுடைய பலி இந்த பலிபீடத்திலே பரலோகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே ஒரு செம்மறி இந்த இடத்திலே குறை உண்டு பரலோகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே பலி உண்டோ அங்கே மீட்பு உண்டு என்றால் இந்த பரிசுத்த இடத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக மீட்பை உண்டாக்குகின்ற ஆற்றலையும் சக்தியும் அவருடைய பலியால் இங்கே உண்டு. உலகத்தில் எத்தனையோ மன்னர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஆனால் தேவகுமாரனுடைய பலியின் இறப்போ இந்த உலகத்திலே ஆயிரம் ஆத்துமாக்களை தன்வசத்திலே கொண்டு வந்தது. அதில் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், கலக்கத்தோடு இந்த நேரத்திலே சொல்வார், பாடுகள் அவரை திரட்டிய போது, வேதனைகள் அவரை திரட்டிய போது, துன்பங்கள் அவரை ஆட்கொண்ட போது, ஏமாற்றங்கள் இடர்பாடுகள் நெருக்கடிகள் அவரை சூழ்ந்து நின்ற போது இயேசு சுவாமி சொல்வார், ஓ என் உள்ள கலக்கம் அடைந்து போயிருக்கிறது. இந்த நிமிஷத்தை நான் எப்படி சந்திக்க போகிறேனோ, இந்த பயங்கரமான பலிபீடத்தை நான் எப்படி சந்திக்க போகிறேனோ என்று துடித்த போது நேசர் சொல்லுவார், ஓ நான் சந்திப்பேன், அதற்காகத்தானே வந்தேன், அந்த தொகத்தாவை நோக்கித்தானே வந்தேன், அந்த வலிக்குத்தானே நான் புறப்படுத்தேன் என்று சொல்லி தனக்கு தானே தேர்ச்சி கொண்டார் என்று அருளப்ப சொல்லுவார். அவர் நமக்கு சொன்னார், நெருக்கடிகள் நம்மை துரத்தும் போது, பாடுகள் நம்மை துரத்தும் போது, எனக்கு பிரியமான ஊழியக்கார பிள்ளைகளே, எனக்கு பிரியமான தேவனுக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளே, நான் இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு பேராது என்று சொல்கிறேன். உங்களை வேதனைகள் துரத்தும் போது, உங்களை பாடுகள் துரத்தும் போது, உங்களை காட்டிக் கொடுப்பவன் துரத்தும் போது, உங்களை மறுதளிப்பவன் துரத்தும் போது, உங்களை சாட்டையால் அடிப்பவன் துரத்தும் போது, உங்களை முள்முடி தரிப்பவன் துரத்தும் போது, உங்கள் தலையிலே முள்முடி சூடி உங்கள் தோளிலே சிலுவையை சுமந்துவன் துரத்தும் போது கலங்காதே, அப்போது சொல், இதற்காகத்தானே வந்தேன், இதற்காகத்தானே என்னை அர்ப்பணித்தேன், இதற்காகத்தானே நேசரை மணவாளனாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவாயோ, அப்போது தேவனுடைய வசனம் நமக்கு திருப்பி சொல்லப்படுகிறது. நான் சிலுவையிலே உயர்த்தப்பட்டால் இந்த நிமிஷத்துக்காக காத்திருக்கிறேன், இந்த உலகம் அனைத்தையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். என் தேசம் 3 ஆண்டுகள் செய்த ஊழியம் இந்த உலகத்திலே சொல்லி கண்டிருக்கலாம். ஆனால் ஒரு 3 மணி நேரம் தொங்கினாலே அந்த காட்சி, அந்த சிலுவையின் பாடு இந்த உலகத்தை முழுவதும் அவர் பக்கமாக இழுத்து வந்ததாம். எனவேதான் சொல்லுகிறேன், ஊழியக்காரர்களுக்கு பாடுகள் ஆகாரம் என்று சொன்னேன், ஊழியக்காரர்களுக்கு சிலுவை அஸ்திகாரம் என்று சொன்னேன். அங்கே தொங்கி நின்று ஊழியம் செய்யுங்கள் என்று கடந்த 10 ஆண்டுகளாக எனக்கு பிரியமான ஊழியக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அங்கே நமக்கு சிலுவை, அங்கே நமக்கு பாடுகள் ஆகாரம், அதை நாம் கட்டுவோம், அதை எடுத்து சாப்பிடுவோம், நாம் இந்த ஊழியம் செய்வோம். நம்முடைய ஊழியர்களுடைய கடைசி கட்டம் சிலுவையை தொங்கி நிற்பது. நம்முடைய இந்த கூடாரத்திலே கடைசி நிமிஷமா, இந்த கூடாரம் செத்து போய் இந்த பூமியிலே செல்வது, அந்த பரிசுத்த நாளுக்காக நாம் ஏங்கி இருப்போமா? ரோமர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுமா, ஐயோ தெய்வமே, இந்த பாழும் சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பவன் யார் என்று சொல்லி என் நேசத்துக்காக காத்திருந்த சின்னத்தர் அழுவாரே, புலம்புவாரே. அப்படி புலம்புவோம். அப்போது இங்கே நம்முடைய பிள்ளை இவர்களுடைய மரணம் நமக்கு புரியுமா? அவன் இருந்தபோது அவன் செய்த அசாத்திய காரியங்களை விட, அற்புதங்களை விட, அவன் மரணத்துக்கு பிறகு அற்புதங்கள் செய்ய முடியும். காரணம், அவன் இயேசுவுக்கு தன்னை கையெழுத்தான், அவரோடு வாழ்ந்தான், அவரோடு மரித்தான், அவரோடு இருப்போம்.
கிறிஸ்துவுக்குள் இருப்போம். இதுதான் நாம் செய்ய வேண்டிய பெரிய காரியம். நான் சொன்னேன், ஏதேன் தோட்டத்திலே 2 காரியம் நடந்தது. ஒன்று பாவத்துக்கு முந்தைய நிலை, மற்றொன்று பாவத்துக்கு முந்தைய நிலை. ஒன்று பேரின்பத்தின் நிலை, மகாபரிய சமாதானம், மகாபரிய சந்தோஷம், மகாபரிய ஆச்சரியமும் ஆறுதலும் நிறைந்த ஒரு உன்னதமான நிலை. மற்றொன்று போராட்டத்தின் நிலை, வெறுப்பின் நிலை, சஞ்சலத்தின் நிலை, பயத்தின் நிலை, வீடுகளின் நிலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக் கொடுக்கும் நிலை, அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்கும் நிலை, விட்டு விட்டு ஓடும் நிலை, சஞ்சலம், மனிதனுக்கு மனிதன் ஓராயாகும் நிலை. இந்த 2 நிலையும் அங்கே ஏதேன் தோட்டத்திலே கண்டோம். ஏன் இந்த காரியம், ஏன் இந்த காரணம்? ஐயா, முதல் நிலையிலே மனுஷன் கடவுளோடு இருந்தான், அங்கே பேரின்பமா, அங்க மாபெரிய சந்தோஷம். 2ஆம் நிலையிலே மனுஷன் கடவுளை விட்டு தூரம் போனான். இவ்வளவுதான் ஆன்மீகம், எவ்வளவுதான் ஆத்மீகம். இந்த உலகத்திலே கடவுள் மனிதனுக்கு சொன்ன ஆத்மீகம் அது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு கொண்டு வந்த ஆத்மீகம் இது. நான் எங்கே இருப்பேனோ அங்கே என் பணியாளர்கள் இருப்பான். பிதாவே, நான் உன்னிலும் நீர் என்னிலும் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் என்னில் ஒன்றாய் இருப்பார்களாக. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தார் என்று ஆசையோடு ஆனந்தத்தோடு சொன்னாரே. அது இந்த நிமிஷங்களை பற்றி, இந்த நாட்களை பற்றி அங்கே மரியாளுக்கு இயேசு சுவாமி சொல்லுவார். அவருடைய வருகை எவ்வளவு அற்புதமாக இருந்தது. லாசருவுக்கு ஜீவன் கொடுக்க போகிற தெய்வனை பார்த்து மரியாள் சொல்லுவார், நீ இங்கே இருந்திருந்தால், பிதாவே நான் உம்மோடு இருந்திருந்தால், எங்கள் வீட்டிலே நீர் இருந்திருந்தால் எங்களுக்கு இது சம்பவித்திருக்காதே. எம்மானுவேல் என்று பெயர் கொண்ட தெய்வமா, உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன தெய்வமா, நம்மோடு இருக்க வாஞ்சிக்கின்றார். இங்கே நாம் அவரோடு இருக்க எழுந்து செல்வோமா? நம்முடைய பிள்ளை இந்த நித்தியமாக அவரோடு இருக்கும்படியாக சென்றான். அவரோடே இருக்கும்படியாக நம்முடைய ஜீவியத்தை நாம் என்றோ ஒரு நாள் அர்ப்பணித்தோமா? இன்று மீண்டும் புதுப்பிப்போமா? கர்த்தாவை உம்மோடு இருக்கும் ஒரு இருத்தலை எனக்கு தாருமா. பிதாவை உம்மோடு இருக்கும் ஒரு இருத்தலை எனக்கு தாருமா. என்னை உம்மை விட்டு திரிந்து ஆகல விடாதேயுமா. துஷ்ட சத்துருக்கள் இருந்து என்னை ரட்சியுமா. என் மரணத்திற்வாயில் நீர் என்னை அழைத்து உம்முடைய சந்ததிக்கு உட்பட்ட சகல அச்சீஸ்வர்களோடு ஒளி ஒளி உள்ள காலம் நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணும்படி அடியேறும்படிய சந்ததியில் வரை கற்பித்தரும் என்று நம்முடைய கடைசி யாத்திரையின் சுகத்தை சொல்லிக்கொண்டே இருப்போமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த சரீரத்துடைய கடைசி கட்டுகளை அவிழ்த்து விட ஆயத்தமாகுமா? கட்டவிழ்த்தானே போக விடுங்கள், கட்டவிழ்த்தானே போக விடுங்கள். லாசருவே வெளியே வா என்று ஒரு நாள் தேவனை பார்த்து சொன்னார். நீ வெளியே வந்து விட்டாய் என் சகோதரியே, வெளியே வந்து விட்டாய். நீ வெளியே வந்த நாட்களை நினைத்து பார். நல்லவைக்குள்ளாரை வாசம் செய்து கொண்டு நிமிஷங்களை நினைத்து பார். என் தேவனுடைய வரிசை இரத்தத்தாரே நல்லவையை உழைத்து எனக்கு வெளியே வாசம் செய்த தந்த ஒரு வாழை நினைத்து பார் என்று சொல்கிறார். கட்டவிழ்த்து போ என்று, கட்டவிழ்த்து போ என்று, கட்டவிழ்த்து போ என்று, உன்னை கட்டி வைத்திருந்த கட்டு என்று உன் முகத்தின் சாயை மாற்றி அந்த கட்டுகள் என்ன கட்டோடு நீ இருக்கிறார். கட்டவிழ்த்து வெளியே வா. கல்லறைக்கு வெளியே வந்த சகோதரியே, கல்லறையிலிருந்து வெளியே வந்த சகோதரியே, உனக்கு கல்லறையிலிருந்து வெளியே வந்து துணித்திருந்ததென்றால் இந்த கட்டவிழ்த்து வெளியார் என்று சொன்னார். கல்லறையில் உன்னை வெளியே கொண்டு வர சக்தி உள்ள தெய்வம் உன்னை கட்டவிழ்த்து போக விட மாட்டார். நீயே அதை செய், நீயே அதை செய், நீயே அதை செய். இயேசுவே, என் தெய்வமே, என் மனவாளரே, இதோ வருகிறேன் அப்பா.
இல்லாமல் ஆகவே உங்கள் கஷ்டாவை கொண்டு அனைவரும் வாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்காக கையெழுத்தும் ஏன் அவனமே உணவர் தேவன் இனத்தையும் எடுத்து நமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீரருக்கு அழைத்து அதற்குரியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான ஏனிடத்தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் மக்கத்தை மேற்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொள்கிறோம். உன் திரும்ப நின்று ஊழிய புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடையிலும் பெற்றத்திலும் பங்கு உள்ள எங்களை மதிப்பு ஆய்வு உண்மை தாழ்மை கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகின் கல்வியில் உமது திருச்சபை சிறப்பாக எங்கள் திரு தந்தையின் தாமரை சின்னப்பர் எங்கள் ஆயர்களையோ தர்மராஜ் ஏனைய ஆயர்கள் திருமறையினர் யாவரையும் நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் அனைவரையும் உமது பரம அன்பினால் முந்தி பெற செய்தவர்களும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போற எங்கள் சகோதரர்கள் ராஜேந்திரன் கூர்ந்தவர்களும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் இறைவன் தனது தாயான மாட்சிக்கும் வரையாய் அப்போஸ்தலர் இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்களும் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஒரே பிதாவே, உன் சித்தம் போல் என்னை வழிநடத்தும் என்று இதான சித்தத்துக்கு மீண்டும் நம்ம கையெழுத்தி சொல்லிப்போமா? தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்து அருள உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு வழங்கினீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவரும் கொடுத்ததற்கும் எங்கள் சபை விடுவதற்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்பையும் தந்தோடு திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்பையும் சமாதானத்தையும் அறிவித்து சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருமணம் எங்களை நேரில் தண்டனைக்கு உள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கு முன்னேற்கும் பாதுகாப்பளித்து அது மருந்தாகிட அருள் புரியும். இதோ சர்வேஸ்வரன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் நெருங்குக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற என் பாடலோடு இந்த பந்தியை காண்போம். அன்பு ஊழியர்
இருக்கட்டுடைய கலர் பிரதிஷ்டை இப்போது ஆரம்பமாகிறது. நாம் எல்லாரும் அந்த கல்லறையை திசைவாக்கி திரும்பி பார்ப்போமே, எல்லாரும் மறுபக்கமாக திரும்புவோமே, ஆராதனைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோமே. அந்த இடத்திலே குடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதரர் இந்த இடத்தை முழுவதையும் நிரப்பி நின்று அவர் அர்ப்பணம் நிறைவுபடும்படியாக எல்லாரும் கண்களை மூடி முன்னி பெற்று சோதனை வெளியிடுவோமே. நல்ல வேலைக்காக சுவாமி உங்களுடைய பிள்ளை தாசனாக ஏற்றப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்திலே நம்மை கையெடுத்து இந்த இடத்திலே உமக்காக ஊழியம் செய்து இந்த இடத்திலே போடு வந்து சேர்ந்து இருக்கிற பிள்ளையே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. இந்த இடத்திலே நம்முடைய பிள்ளை உமக்காக கையெடுத்து பெற்றவருக்காக அவருடைய நண்பர்கள் சொந்தக்காரர் உபகாரிகளுக்காக ஸ்துதிக்கிறோம் தெய்வமே ஸ்துதிக்கிறோம். நம் பரிசுத்த வேலையில் ஆசீர்வதிக்கிறேன் தேவாலயங்கள் இடத்தில் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மகன் வழியாக எங்களுக்கு தந்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகன் வழியாக எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மகனுடைய குடும்ப வழியாக எங்களுக்கு நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. எல்லா வேலையும் அபரிமிதமாக ஆசீர்வதியும் சுவாமி. அப்பா வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் இடம் கொடுக்கிறார்கள் இருந்தாவே நம்முடைய தாசர்களே நீரே வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் வைக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். 12 சோதனைகள் மேலான வல்லமையினால் பிள்ளைகளை நிறுத்துகிறேன் ஸ்தோத்திரிக்கிறோம். பாதுகாப்புகள் மத்தியிலே பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வாதம் மழை பொழிகிறேன் உங்களுக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து நாளை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த இடத்தில் வந்து கூடியிருக்கிற பிள்ளைகளுடைய சொந்தக்காரர்கள் சொந்தக்காரர்கள் ஆசீர்வதியும் ஆண்டுகிறேன். சமாதானத்தின் பிறகுவே உமக்குள் மறிப்பது ஆனந்தமாக ஜெயம் என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள் நன்றி ஐயா. என் பிள்ளை வழியாக மாபெரிய சப்தத்தோடு ஒலிக்கிறீர்கள் நன்றி பிதாவே. அவர் ஒலிக்கிற நற்செய்தி பூமியெங்கும் தேசமெங்கும் எதிர்கொள்வதற்காக நன்றி பிதாவே. கூடாதோடு நன்றி இயேசுவின் நாமத்திலே க்ஷமிக்கிறோம் நல்ல பிதாவே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே பாதாளத்தின் வாசலை நின்று ஆண்டவரே வீட்டர்களும் சமாதானத்தில் வைப்பார்வராக அப்படியே ஆகணும். ஆண்டவரே மன்றாட்டி கேட்டரும் எங்களுடைய ஆவேசம் நடக்கிறது. ஆண்டவர்களோடு இருப்பாராக சுவாமி இறக்கம் காட்டுவது பொறுத்தறிந்தது ஒரு இயல்பாவே
மரியாதை விருந்தத்துடைய ஆத்மா எவ்வளவு விட்டு செல்லுங்க படித்தீரே இதை கடைசியில் மறவாமல் ஏற்று பரிசுத்த சமஸ்களின் மோட்ச நாளாக இருந்து கொண்டு சேர்க்கப்படி கட்டளையிடுகிறோம். இவர் நம்மளுடைய நம்பி விசுவசித்து முடிந்ததால் உங்களுடைய நாட்டுக்கு வந்து சேரும் தூதரோடு நித்தியமாக வாழ்வாராக. எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அழைத்து வரும் ஆண்டவரே சமாதானத்தை பார்வாராக. இந்த பாடல் மூலம் உன்னை கண்ணாட்டி கருமங்கள் துணை போதாய் சொந்தாதான கையிலும் கிழவுனாய் முற்றும் கிளை காத்தா விபூரா இந்த காத்தா சுனதா மருந்து உம்பரத்து நான் கண்டேனே ஒரு மந்தரும் புருந்து உம்பரில் நான் கண்டேனே மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதியில் தானாய் போய்ந்த மருந்து ஆனந்த மருந்து ஆதியில் தானா மருந்து மருந்து வறுமையுள்ளோனே ஆக மருந்து ஒரு மருந்தரும் ஒரு மருந்து பாரதியில் நான் வீடு குழுமை செல்ல மருந்து மருந்து வீடு குழு தூவமா